பழங்காலம், குகை மனிதர்களின் காலம், இருட்டான குகைகளில் தீப்பந்தத்தோடு வாழ்ந்த காலம். சூரியன் மறையும் வேளை, நீர் விளிம்பில் ஒரு உருவம் நிற்கிறது. விளக்குகள் எரிகின்றன. அமைதியான ஒரு மாலை. குகைக்குள் தீ எரிகிறது. நம் முன்னோர்கள் இப்படித்தான் வாழ்ந்தார்கள், தீப்பந்தத்தின் வெளிச்சத்தில் இருளோடு போராடியபடி. வெளியுலகம் பசுமையான புல்வெளி, சிறிய உயிரினங்கள், ஒரு முயல் குட்டி தாவி குதிக்கிறது. இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை. மீண்டும் குகைக்குள் நெருப்பை சுற்றி கூடியிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி. சாப்பிடுவது, தூங்குவது, வேட்டையாடுவது, அவ்வளவுதான் அவர்களின் வாழ்க்கை. அனைவரும் ஒன்று கூடுகிறார்கள். குடும்பம் ஒன்றாக இருப்பதுதான் அவர்களின் பலம். தீயை சுற்றி அமர்ந்து கதைகள் பகிர்ந்து கொள்கிறார்கள். திடீரென்று ஏதோ ஒரு மாற்றம். ஒருவன் ஆச்சரியத்துடன் பார்க்கிறான். என்ன இது என்று யோசிக்கிறான். அவன் முகத்தில் திகைப்பு. பின்னர் அவன் கண்டுபிடிக்கிறான், ஒரு மாய கல், மேஜிக் ராக் என்று அவன் நினைக்கிறான். அது பளபளக்கிறது, அதில் ஒளி வருகிறது, அதில் படங்கள் நகர்கின்றன. இது என்ன மாயம் என்று வியக்கிறான். உண்மையில் அது ஸ்மார்ட் போன். ஆனால் குகை மனிதனுக்கு எப்படி தெரியும்? அவனுக்கு அது ஒரு மாய கல். திரையில் விரல் வைத்தால் படங்கள் மாறுகின்றன. இருவரும் சேர்ந்து பார்க்கிறார்கள். நம்ப முடியவில்லையே என்று ஒருவருக்கொருவர் பார்த்துக் கொள்கிறார்கள். இந்த மாயக்கல்லின் சக்தி என்ன? தீப்பந்தத்தின் வெளிச்சத்தில் அந்த சாதனத்தை ஆராய்கிறான். அவன் முகத்தில் குழந்தை போன்ற ஆர்வம். இது எப்படி வேலை செய்கிறது என்று யோசிக்கிறான். மற்றவர்களும் வந்து பார்க்கிறார்கள். அனைவருக்கும் ஆச்சரியம். இதுவரை தீப்பந்தம் மட்டுமே வெளிச்சம் என்று நினைத்தார்கள். இப்போது இந்த மாயக்கல் புதிய ஒளியை காட்டுகிறது. தலைவன் அதை எடுக்கிறான். அவனுக்கு புரிந்துவிட்டது. இது எப்படி பயன்படுத்துவது என்று கற்றுக்கொண்டு விட்டான். மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறான். அனைவரும் சேர்ந்து சிரிக்கிறார்கள். ஹா ஹா ஹா! குகை முழுவதும் அவர்களின் சந்தோஷம் எதிரொலிக்கிறது. அந்த மாயக்கல் அவர்களுக்கு வேடிக்கையையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கிறது. இப்படித்தான் தொழில்நுட்பம் குகை மனிதர்களின் வாழ்க்கையை மாற்றியது. பழைய காலமும் புதிய காலமும் சந்தித்த கதை இது. முடிவு.